ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். தமிழ் நூல் மற்றும் நூலாசிரியர் இருக்கு இல்லையா, அந்த நூல் குறிப்பு. அதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும், ரிவிஷனுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் ஃபஸ்ட்டு டேர்ம் பார்க்கலாம். அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாக உள்ள நோட் குறிப்பு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதிதாசன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாரதிதாசன் பத்தி பார்க்கலாம். இவருடைய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 29/4/1891 இருந்து 21/4/1964. இவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். இவருடைய பெற்றோர் பாத்தீங்கன்னா கனகசபை இலக்குமி அம்மாள். சிறப்பு பெயர், இவருக்கான சிறப்பு பெயர் புரட்சிக்கவி, பாவேந்தர், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதீர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர்கள். இவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழச்சியின் கத்தி, குறிஞ்சி திட்டு, இசையமுது, விழுதும் வேரும். இதெல்லாம் பாரதிதாசன் இயற்றிய நூல்கள். இவருடைய படைப்புகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, இசையமுது, கண்ணகி புரட்சி காப்பியம், தமிழ் இயக்கம், சேர தாண்டவம், பாரதிதாசன் கவிதைகள். இதெல்லாம் பாரதிதாசனுடைய படைப்புகள். இவருடைய இதழ் அப்படின்னு பாத்தீங்கன்னா குயில். இவருடைய இதழ் குயில். நாடகம் பிசிராந்தையார் நாடகம். இந்த நாடகத்துக்கு பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது கூட இவர் வாங்கியிருப்பாரு. இவர் பிறந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி, அதாவது தற்போது புதுச்சேரின்னு சொல்லுவோம் இல்லையா. இதுதான் பாரதிதாசன் பிறந்த ஊர். இப்போ இதை பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் உள்ள எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸுமே கவர் ஆயிருக்கும். ஓகேங்களா, பாரதிதாசனை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது நம்ம சிலபஸ் வைஸ்ல படிக்கும்போது இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். அவர் என்னென்ன பாடல் எழுதியிருக்காரு, இதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். பட் இது நான் எதுக்காக உங்களுக்கு கொடுக்குறேன்னா, இதுலேருந்து மோஸ்ட்லி அதிகமாக கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனாலதான் இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவருடைய காலம் 10/3/1933, 1/8/1995. இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா துரைமாணிக்கம். பிறந்த ஊர் சமுத்திரம். சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம். இவருடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா துரைசாமி, குஞ்சம்மாள். இவருடைய நூல் கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, உலகியல் 100, பாவியுகத்து, பள்ளி பறவைகள், என் சுவை என்பது, நூறாசிரியர், ஓய்வும் பயனும், மகபுகு வஞ்சி. இதெல்லாம் பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள். புக்ல பாத்தீங்கன்னா இந்த ஐயை எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஓய்வும் பயணம்லாம் இருக்காது. அதனாலதான் நான் இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்க சொல்றேன். இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இவருடைய இதழ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் செட்டு. இதுதான் பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள். இந்த தென்மொழி இந்த இதுல 1959 இவர் தொடங்கினாரு. யாரோட விருப்பப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவனாருடைய விருப்பப்படிதான் இந்த தென்மொழி அப்படிங்கிற இதுல தொடங்கியிருப்பாரு. எந்த ஆண்டு அப்படின்னா 1959. தமிழ் சீட்டு பாத்தீங்கன்னா மாணவர்கள் படித்து பயன்பெறும் வண்ணம் இந்த தமிழ் சீட்டு இதுல தொடங்கியிருப்பாரு. அதே மாதிரி ஐயை நூல் பார்த்தோம் இல்லையா, இது சிறையில் இருந்த போது ஐயை என்னும் தனித்தமிழ் பாவியத்தின் முதல் தொகுதியை இவர் எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் இளங்கோவடிகள். இவருடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. இவர் எந்த மரபை சேர்ந்தவர் அப்படின்னா சேர மரபினரை சேர்ந்தவர். இவருடைய பெற்றோர் அப்படின்னா இமயவர்மன், நெடுஞ்சேரல்நாதன், நற்சோனை. இதுதான் இளங்கோவடிகளுடைய பெற்றோர். சேரன் செங்குட்டுவனுடைய தமையன் தான் இளங்கோவடிகள். ஓகேங்களா, சேரன் செங்குட்டுவனின் தமையன் இளங்கோவடிகள். குணவாயூர் கோட்டத்துல இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா துறவு பூண்டிருப்பார். இவருடைய சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் வேறுபாடு கருதாதவர், சமய வேறுபாடற்ற துறவி அப்படின்னு சொல்லுவோம். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவரை போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கினுமே பிறந்ததில்லை என்று கூறியவர் யாருன்னா பாரதியார். ஓகேவா, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கினுமே பிறந்ததில்லை என்று கூறியவர் பாரதியார். அடிகள் நீரை அருளுக என்று இளங்கோவடியிடம் கூறியவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். ஓகேங்களா, அடிகள் நீரை அருளுக என்று இளங்கோவடிகளிடம் கூறியவர் சீத்தலை சாத்தனார். இளங்கோ நாடாழ்வார் என்று கணியன் கூறியதை பொய்ப்பிக்கும் பொருட்டு இளங்கோ துறவு கொண்டார்.
கணியன் பூங்குன்றனார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இளங்கோ வந்து நாடாழ்வார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை பொய்ப்பிக்கும் வகையில வந்து இளங்கோ வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, துறவு பூண்டிருப்பார். இளங்கோவடிகள் இயற்றிய காப்பியம் வந்து சிலப்பதிகாரம். இதுதான் வந்து தமிழோட முதல் காப்பியம். ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒன்றுதான் வந்து இந்த சிலப்பதிகாரம். இதை வந்து முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. எதனா சிலப்பதிகாரத்தை. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். ஓகேங்களா. இது எதுக்கு மணிமேகலையும் வந்து இதுல வருது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, சிலப்பதிகாரத்தை பத்தி இளங்கோவடிகள் கூறுறது தொடர்ச்சி. அது சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சி வந்து மணிமேகலையிலையும் வரும். அதனாலதான் வந்து இது இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிலப்பதிகாரத்துடைய மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா, உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். இதுதான் வந்து சிலப்பதிகாரத்தோட மற்றொரு பெயர். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உரைப்பாட்டு மடை, அதாவது வாய்க்கால்ல பாயும் நீரை வந்து வயலுக்கு திருப்பி விடுவது போல இந்த உரையடை பாட்டுடை செய்யுள்ல பாத்தீங்கன்னா செய்யுள், பாடல், உரைநடை எல்லாமே வந்து கலந்து இருக்கும் அப்படின்னு சொல்றோம். குடிமக்கள் காப்பியம். எதை வந்து குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லணும்னா, அரச குடி அல்லாதவர் வந்து காப்பிய தலைவரா வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது ஒரு அரச குடும்பத்துல இல்லாதவங்களை தவிர்த்து வேற குடிமக்கள் இருக்காங்க, அவங்களை வந்து காப்பிய தலைவரா வந்து தேர்ந்தெடுக்கிறதுதான் வந்து குடிமக்கள் காப்பியம். மூவேந்தர் காப்பியம் அப்படின்னா புகார், மதுரை, வஞ்சிக்காண்டம், அதாவது சோழ சேர பாண்டிய மன்னர்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க. அததான் வந்து மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரட்சி காப்பியம் அப்படின்னா பெண்ணை முதன்மை பாத்திரமாக வச்சு அரசனை எதிர்த்து வழக்காடியதை வந்து புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கண்ணகி வந்து மன்னனையே வந்து எதிர்த்து பேசுவாங்க இல்லையா, அந்த ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். அததான் வந்து புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்தமிழ் காப்பியம்னா இயலிசை நாடகம். இதுதான் வந்து முத்தமிழ் காப்பியம். இது மட்டும் இல்லாம பொதுமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம் இதெல்லாம் வந்து இடம்பெற்றுள்ளதா வந்து சொல்லியிருக்காங்க. சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்றவர் யாருன்னா பாரதி. சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்றவர் வந்து யாருன்னா பாரதி. நெஞ்சை எழும் சிலப்பதிகாரம் என்று கூறியவர் யாருன்னா பாரதி. நெக்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா பாரதியார். இவருடைய காலம் 11/12/1882 11/9/1921. இவர் வந்து 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் என்று போற்றப்படுகிறார். இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன். இவருடைய பட்டம் அப்படின்னா எட்டயபுர மன்னரால் பாரதி என்ற பட்டம் வந்து வழங்கப்பட்டது. இவர் பிறந்த ஊர் வந்து எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரம். இவருடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா சின்னசாமி, இலக்குமி அம்மையார். இவருடைய மனைவி வந்து செல்லம்மாள். இவருடைய இதழ்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா, விஜயா, சுதேசமித்திரன் இதெல்லாம் வந்து பாரதியாருடைய இதழ்கள். உரைநடை அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரனின் கதை, தராசு, ஞானரதம் இதெல்லாம் வந்து உரைநடை நூல்கள். நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரத தேசம், விநாயகர், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், அப்புறம் கவிதை தொகுப்புல பாத்தீங்கன்னா பாரதியார் கவிதைகள். இதெல்லாம் வந்து பாரதியாருடைய நூல்கள். பாரதியாரை பத்தி பாரதிதாசன் என்ன புகழுரை வந்து சொல்லியிருப்பாரு அப்படின்னா, சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன். இதெல்லாம் வந்து பாரதியாரை பத்தி பாரதிதாசன் வந்து புகழ்ந்துரைத்திருப்பார். பாரதியாருடைய பணி அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில வந்து சேதுபதி பள்ளியில வந்து ஆசிரியரா இருந்திருக்காரு. சுதேசமித்திரன் இதழ்ல வந்து துணை ஆசிரியரா இருந்திருக்காரு. இவருடைய சிறப்பு பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லிதாசன், தேசிய கவிஞர், மகாகவி இதெல்லாம் வந்து பாரதியாருடைய சிறப்பு பெயர். புனை பெயர்கள் அப்படின்னா இலசை சுப்பிரமணியன், சாவித்ரி, சீசு பாரதி, வேதாந்தி, நித்திய தீரர், உத்தம தேசபிமானி, செல்லிதாசன், காளிதாசன், சக்திதாசன், ரிஷிகுமாரன், காசி சரஸ்வதி, பிஞ்சு காளிதாசன், செல்லம்மா, கிருஷ்ணன். இதெல்லாம் வந்து பாரதியாருடைய புனை பெயர். பாரதியாருடைய துணை ஆசிரியர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பி. சுப்பையா, ஹரிஹரர், என். நாகசாமி, வ. ராமசாமி, பரளிசு நெல்லையப்பர், கனகலிங்கம் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாரதியாருடைய துணை ஆசிரியர்கள். நெக்ஸ்ட் வந்து நெல்லை சுமுத்து. இவருடைய காலம் வந்து 10/5/1951. இவர் வந்து விஞ்ஞானியாகவும் இருந்திருக்காரு, அறிவியல் எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு. இவருடைய பெற்றோர் பாத்தீங்கன்னா எம். சுப்பிரமணியம் பிள்ளை, சொர்ணத்தம்மாள். இவர் பிறந்த ஊர் வந்து திருநெல்வேலி. பணி பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஹரிகோட்டா சதீஷ்வான் விண்வெளி மையத்துல வந்து முதல் நிலை விஞ்ஞானியா வந்து இருந்திருக்காரு. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையத்துல எல்லாம் வந்து இவர் பணிபுரிஞ்சிருக்காரு. அப்துல் கலாம் பாத்தீங்கன்னா தம்மை ஒத்த நீளத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை சுமுத்து வந்து புகழ்ந்துரைத்திருப்பார். மலேசியாவில் பாத்தீங்கன்னா உலக தமிழ் கவிஞர் பேரவை வந்து கவிமாமணி விருது வந்து வழங்கப்பட்டிருக்கும். மலேசியாவில் வந்து உலக தமிழ் கவிஞர்
கவிமாமணி விருது வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்வெளியில பார்த்தீங்கன்னா விண்வெளி 2057. ஸோ இது வந்து 2000 வந்து தமிழ் வளர்ச்சித்துறை வந்து விருது வழங்கியிருக்கு. ஸோ விண்வெளி 2057 எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நூல். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2000 வந்து தமிழ் வளர்ச்சித்துறை வந்து விருது வழங்கியிருக்காங்க. அப்போ அறிவூட்டும் விஞ்ஞான விளையாட்டு பார்த்தீங்கன்னா 2004 தமிழ் வளர்ச்சித்துறை விருது வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ ஐன்ஸ்டீனும் அண்டவெளியும். ஸோ இந்த நூலுக்கு பார்த்தீங்கன்னா 2005 தமிழ் வளர்ச்சித்துறை விருது வழங்கியிருப்பாங்க. அறிவியல் வரலாறு நூலுக்கு வந்து 2010 வந்து தமிழ் வளர்ச்சித்துறை விருது வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க ஃபர்ஸ்ட் டைமில் உள்ள நூல் குறிப்பு இருக்கும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நல்லா நோட்ஸ் எடுத்து வச்சு ரிவிஷன் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டேர்முக்கும் உங்களுக்கு வந்து வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.